ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக வீடியோ போட முடியல. என்ன எத்தனை பேர் தேடினீங்களோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேடின உள்ளங்கள் எத்தனை பேர் நான் தெரிஞ்சுக்க அவ்வளோ இருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆணவத்தின் உச்சமாக திமுக செயல்படுது. அது நேற்று எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி உரையில் சொல்லியிருப்பார்ல, அநீதி அராஜகம் தெல்லுமுள்ளு இவை அனைத்தும் திமுக முதிர்ச்சியே உலகுன்னு. அந்த திருக்குறளுக்கு ஏற்ப 100% பொருத்தமாக நேற்று திமுக செயல்பட்டு இருக்கு. அதை கண்டிக்கிற விதமாக தான் நம்மளுடைய வீடியோ இன்னைக்கு. அதாவது நம்முடைய ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு நிகழ்வுல அரங்கேற்றாங்க. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே செயல்பட்டு இருக்கு. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் மட்டும் இங்கே எல்லாருடைய கண்ணையும் உறுத்துது. அதுவும் குறிப்பாக திமுகவோட கண்ணை. அந்த அளவுக்கு நேரத்து சென்னை பாரிமுனை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய தலைவர் விஜய் அவர் எந்த அளவுக்கு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்காரு, அவருடைய செல்வாக்கு என்ன விதமா இருக்கு அப்படிங்கிற வகையில் ஒரு சர்வே எடுக்க போயிருக்காங்க. அதை வீடு வீடா மக்கள் சந்திச்சு. ஸோ இதை பொறுத்துக்க முடியாத திமுக சர்வே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா கூட காவல்துறையிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக அணுகிருக்கலாம். அதை விடுத்து ஒரு 4-5 பேர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க. இதுக்கு அவங்களை எதிர்த்து 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அவங்கள அடிச்சு ரொம்ப வன்முறைய வெறியாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை முன்னிலையே நடந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுது, அது ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் நிலவுது. இதுக்கு ஒன்னே சாஞ்சு, அதாவது நீங்க நல்லா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. காவல்துறை இருப்பாங்க, அவங்களை மீறி அடிக்கடிக்க பாஞ்சு அடிப்பானுங்க. ஸோ அப்போ காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட வெறும் கைப்பாவே தான். ஆளுங்கட்சி ஏவர வேலை செய்யக்கூடிய நிலைமை தான் இருக்கு. அப்படிதானே? அப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஏழை பாலை நிலைமை நினைச்சு பாருங்க, எப்படி நீதி கிடைக்கும்? அதாவது ஒரு பிரபலமான தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் தலைமையிலான அந்த கட்சியில நிர்வாகிகளுக்கே இப்படி ஒரு நிலைமை நடக்குன்னா, ஒரு திமுக வந்து சாமானிய பிரதிநிதி ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்டாலும் என்ன நடக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப எந்த லட்சத்துல இருக்கு? அப்ப இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும்? மக்கள், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த திமுகவே அகற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளா இருக்கணும் இந்த தேர்தலில். அந்த அளவுக்கு ஆணவத்தில் உச்சம். அப்ப இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இவ்வளவுக்குள்ள எடுத்து பண்ண ஆரம்பிக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்களுடைய இயலாமை. அதாவது ஒருத்தன் சாதாரண முதல்ல எதுக்கு ஆரம்பிப்பான், கடைசியில் உச்சகட்டமா எதுக்கு வன்முறை கையில் எடுக்கான்னு கேட்டா அவனுக்கு இயலாமை ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போது அவன் ஒட்டு மொத்தமும் அங்கதான் நிற்குது. ஸோ அப்படிதான் திமுக இப்போ விஜயவர்கள் மேல தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல பாய ஆரம்பிச்சிருக்கு. அதுவே ஒரு கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, தாக்கப்பட்ட பெண்களில் ஒருத்தவங்க 4 மாத கர்ப்பிணி பெண். ஸோ இது அதை விட கொடூரமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுவேன், இந்த கர்ப்பிணி பெண் சொல்லும் போது எனக்கு வந்து கோவம் தான் வருது. யார் மேல? இந்த தாக்குனவங்க மேல இல்ல, தாக்குதல் அடைஞ்ச அந்த பெண்மணி மேலதான். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லை நான் கேட்கிறேன். நீ கர்ப்பிணி பெண்ணா இருக்குன்னு உனக்கு ஏமா இந்த தேவையில்லாத வேலை? இல்லை நான் கேட்கிறேன். அவ்வளோக்குள்ள நீ போகணுமா? கர்ப்பிணியா இருக்கிற பெண்கள் ஏமா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறீங்க? ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கோவத்தை அந்த பெண்மணி மேலே தான் ஏற்படுத்துது. முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, உங்களை நீங்கள் செய்யப்படுங்க. நான் ஒன்றும் இதில் வந்து எந்த கட்சி சார்ந்து நான் பேச விரும்பல, நல்லா பேசுறேன்ட்டுங்க. எந்த ஒரு கட்சியுடைய தலைவர் சரி, அவங்க அடுத்த கட்ட பெரிய பெரிய நிர்வாகிகள், அவங்க வீட்டு பெண்கள்லாம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து தேர்தலுக்காக வேலை செய்ய போகிறதில்ல. அடிமட்ட தொண்டர்களுடைய வீட்டில் உள்ளவங்க போகிறீங்க. ஸோ அப்படி போகும்போது உங்களுக்காக ஒரு அறிவு இருக்கட்டும். முதல்ல நம்முடைய ஃபேமிலி, நம்மளோட குடும்பம், குழந்தைகள், இவங்க தான் முதல்ல சேவரணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அந்த பொது சேவை பொதுசிக்கலாம் நீங்கள் வரணும். ஓகேவா? எனக்கு இந்த ஃபிளாஷ் நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 மாத கர்ப்பிணியை அடிச்சிட்டாங்க தாக்குதல் கேட்கும்போது எனக்கு அந்த கர்ப்பிணி பெண்ணை தான் எனக்கு திட்டம்னு தோணுச்சு. முதல்ல கொஞ்சமாக அறிவோட இருங்க. அதாவது அவங்களோட தாயார் வந்து பேசுறாங்க, என் பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முதல்ல அவங்க கர்ப்பிணி பெண்ணை 4 மாத கர்ப்பிணி பெண்ணை முதல்ல அனுப்பலாமா? அறிவு இருக்கா? இல்லை இப்போ தாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, தாக்க வர்றவனுக்கு இப்போ ஒரு பெண்களை பார்க்கும் 4 மாத கர்ப்பிணி பெண்ணெல்லாம் பார்க்கறது கர்ப்பிணி மாதிரி தெரியாது, வயர்லாம் வெளியே தெரியாது. ஸோ ஆனால் கர்ப்பிணி பெண் தெரிஞ்சு அவங்க தாக்கிக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு பெண்ணை தாக்குறதுங்கிறது எவ்வளவுக்குள்ள கோழைத்தனமான விஷயம். ஒரு ஆம்பளையா இருந்த போல ஒரு பெண்ணை தாக்குறதுக்கு போல நீலாம் ஒரு ஆம்பளையான்னு தெரியல. நான் அப்படிதான் பெண்களை தாக்குறவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆணா இருக்க முடியும்? ஸோ அது இதை விட ஒரு கோபம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையில் ஈடுபடாதீங்க. அதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எல்லாருமே கண்டனத்தை பதிவு பண்றாங்க. தளபதி விஜய் அவர்கள் நேரத்தையே ட்வீட் போட்டார். ஆனா இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குது. ஆனா இதை எதிர்த்து எந்த கட்சியிலும் பெருசா ஒரு எதிர்ப்பு குரலே வரல. நடுநிலை நக்கிகள்லாம் எங்க போனானே தெரியல. அப்போ எல்லாருமே ஒரு கூட்டுக்கலானே தான் இருக்கானுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து பயமா இருக்கு. எல்லா கட்சிக்குமே விஜய் தான் இப்போ வந்து எதிரியா தெரியல. வேற யாரும் எதிரியா தெரியல. திமுகவுக்கு அதிமுக எதிரியா தெரியல, அதிமுக திமுக எதிரியா தெரியல, நாம் தமிழ் கட்சிக்கு திமுக எதிரியா தெரியல. எல்லாருக்கும் விஜய் தான். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவரு தான் ஒரு மாற்றமா வராது. இங்க எல்லாருக்கும் ஸ்பாயிலா அமைறது அவரு தான்.
அவரு தான் இப்போ எல்லாருடைய ஓட்டையும் பிரிக்காரு. யாருங்க வந்து தமிழகத்தை ஆளணுங்கிற முடிவே விஜய் அவர் தான் எடுக்க போறாரு. ஸோ அதில் அவர் ஜெயிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஆனால் இங்கே எப்படி சூழலை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியுமே இன்னைக்கு இப்பவும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாத அளவு தான் இருக்கு. யார் ஜெயிப்பா இந்த தடவை தமிழ்நாட்டை ஆட்சி பிடிப்பாங்கிறது. அந்த அளவுக்கு இந்த கூட்டணிகள் இன்னுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபைனல் அமையல. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பாக போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் இப்போ அதிமுக கூட்டணி போகலன்னு இவ்வளவு நாள் ஆதரிச்சிருந்தவங்க ஃபுல்லாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக முதல்ல இருந்து எதிர்த்து இருக்கு. இப்போ ரொம்ப உச்சகட்டமா போய் நிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு மக்கள் செலவு கூடிக்கிட்டே போதில்ல. சோ நான் தமிழ் கட்சிக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம், என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சோம், ஒரு மண்ணங்கடி கிடையாது. விஜய் எதிர்க்கணும். கேட்டா சினிமாக்காரன் நேற்று சாட்டை பேசுறான். அதாவது நாங்க இருக்கிற வரைக்கும் கூத்தாடியெல்லாம் ஆட்சி அமைக்க விட மாட்டோம் அப்படிங்க. ஏடா வெண்ண மோன அந்த கூத்தாடி உனக்கு இப்பதான் கூத்தாடியே தெரிறாரா? அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு புதுசுல பேசிட்டோம். கூட்டிட்டு பேசுறது போயிட்டு இருக்குல்ல, அப்படியே பல்ல இழிச்சிருச்சு பேசுறேன் வெண்ணமோன முதல்ல மாட்டு போயிட்டு என்ன மாதிரி நீங்க உருகுன. அதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு அவர் வந்து கூத்தடை தெரியல, இப்பதான் உங்களுக்கு கூத்தடை தெரிறாரு. அதை ஈனப்புல இருக்கலாம். ஸோ இப்படி வந்து எல்லாருக்குமே விஜயவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியா தெரிறாரு. ஸோ விஜயவரில் இப்படி எதிரியா நினைக்க மக்கள் எல்லாரும் விஜயவர்களை நண்பனாக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதான் உண்மை. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியாக, அண்ணனாக, ஒரு மகனாக பார்க்கப்பட்டு இருக்கார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவோட எதிர்ப்பு இவ்வளோக்குள்ள வன்மம் ஆக அது வந்து விஜயாவுக்கு நல்வழியே தான் போகும். ஸோ அதனால திருப்பி இதே வன்மத்தை காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் போக வேண்டாம். இப்போ சாட்டை திரும்புன்னு என்ன மாதிரியான தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு எதிர்த்து வன்மம் வச்சாலும் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் திமுக எதிர்த்து அறவழியில் உங்களுடைய போராட்டத்தை கொண்டு போங்க. இன்னொரு நியூஸ் நான் சொல்ல நினைச்சேன் கேட்டீங்கன்னா, அதை நேரத்து அந்த தாக்குதல் நடந்ததெல்லாம் சும்மா ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி தான். இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கீங்க. ஏன்னா நீங்க எதிர்த்து நிற்கிறது இத்தனை வாட்டாக தமிழ்நாட்டை ஆண்ட ஆளுங்கட்சிகளை எதிர்த்து. ஸோ எல்லாரும் எதிரியா இருக்கிறீங்க. ஒருத்தர் விட்டு வைக்கல. திமுக, அதிமுக, பிஜேபின்னு எல்லாரையும் எதிரியா வச்சிருக்கும் போது எல்லாருக்குமே விஜய் அவர்களால் ஸ்பாயில் ஆகுது அவங்களுடைய வாக்கு சதவீதம். அதனால எல்லாருமே எல்லா விதத்திலுமே தாக்குதல் நடத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அதை ஒத்தாலும் சமாளிக்கணும். அதுக்கு நீங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா வலுவா ஸ்ட்ராங் ஆகணும். உங்க சைடு என்னென்னலாம் நீங்க சேஃபா இருக்கணுங்கிறத நீங்க தயார்படுத்திடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் இந்த வாக்காளர் சாவடிகள் இருக்குல்ல, வாக்குச்சாவடிகள் பூத்து அங்கே இதை விடலாம் பயங்கரமாக நடக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தளபதி விஜய் தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி சம்திங் வந்தாலும் சரி வாட்டும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்கள் நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் இவர் தான் வேட்பாளர் நியமிக்கிறாங்கன்னா வேட்பாளரை கூட மிரட்டி பணியை வச்சு பின்வாங்க வைப்பாங்க, இல்லைன்னா பணத்தால் அடித்து விலைக்கு வாங்க வைப்பாங்க. ஸோ அதனால் நான் இப்போவே இது நான் கிட்டத்தட்ட விஜய் கட்சி ஆரம்பிச்சு புதுசுல நான் சொன்னது, அதாவது நான் நீ வேட்பாளர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனுவை கொடுத்தோன்னே எல்லாரும் பயங்கரமாக ஆர்வம் வாங்கினீங்கல்ல, உண்மையிலேயே உங்களை தேர்ந்தெடுக்காங்க கட்சியிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த உறுதியும் திராணி இருந்தால் மட்டும் அந்த போட்டியிடன்னு சொல்லிட்டு அந்த இதில் நீங்கள் வேட்பாளராக நிற்க ஒத்துக்கிடுங்க. உங்களால் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே விளையிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபியிலேருந்து பயங்கரமான அழுத்தம் வரும். அதெல்லாம் சமாளித்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கணும். அப்படி இல்லாமல் விஜய் கட்சியில் சேர்ந்து நமக்கு பொறுப்புட்டாங்க, நமக்கு வேட்பாளர் இஷ்டம் சொல்லி நீங்கள் வந்து சந்தோஷத்தில் நீங்கள் அதை வாங்கி நிற்கிறேன் அப்படிங்கிற அறிவிச்சுட்டு கடைசி நேரத்தில் பயந்து பின்வாங்குறதோ, இல்லைன்னா அங்கே பேருக்கு நின்றுக்கிட்டு ஒழுங்காக அடிப்படை கட்டமைப்பு வேலைகளை செய்யாமல் பேருக்கு இப்படிலாம் நிற்க வைப்பாங்க, நடக்கும். அதாவது அங்கே இவ்வளோ ஆண்டுகள் திராவிட கட்சிகள் என்னென்ன வேலைகளை பார்ப்பாங்க நமக்கு தெரியும். அதாவது இப்போ விஜய் கட்சியிலேருந்து நிற்க வைக்காங்கப்பா, எப்போ அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க உனக்கு நான் இவ்வளோ ரூபா தரேன், நீ வந்து சும்மா அப்படி பேருக்கு நின்றுக்கையா, நீ வந்து பெருசாக நீ வந்து எந்த பிரச்சாரத்துக்கும் போகாத, கேட்ட தலைமையிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கேனே சொல்லிக்கோ, நான் உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடறேன், நீ வந்து உன் கட்சி பயிற்சி போய் வேண்டாம், எனக்கு நீ இழந்து தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீலிங்லாம் போட்டு நடக்கும். ஸோ அந்த மாதிரி யாரும் விலை பெய்கிறாதீங்க. ஏன்னா அந்த மனுஷன் இவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்து கடைசியில் அவர் காலை வாரி விட்டுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. ஸோ அதுவும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நடக்கும், நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. எனக்கு என்ன விஜய் மாதிரி ஒரு மனுஷன் இவ்வளோக்குள்ள எதிரிகளை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சது தோத்தான் அப்படிங்கிற பேர் அமையக்கூட நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து விஜய் அவர்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. சில விஷயங்களே நான் எதிர்நிலையில் உட்காந்துட்டு பேசுகிறேன். அது வந்து என்ன மனசு தோன்றதை நான் பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரே ஒரு ஆசை, ஆரம்பத்துலேருந்து அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண காரணம் புதுசாக ஒரு சக்தியாக வந்து தைரியமாக வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்ததுனாலே நான் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். மற்றபடி அவர் இதுக்கப்புறம் வந்து அவர் கூட்டணி அமைக்கிற விஷயங்களே எனக்கு முரண்பாடு இருந்தால் நான் தெரிவிப்பேன், எதிர்த்து நிற்பேன், அது வேற. ஆனாலும் நமக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார்ல, எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும் அப்படிங்கிற ஒரு நமக்கு அவருக்கு ஒரு நல்லது அமையணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனால் அது வந்து அவர் அமைச்சிக்க போறதுல தான் இருக்கு, அவருடைய செயல் திட்டங்கள் வியூங்கள்ல தான் இருக்கு. என்னமே கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பேசின ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரியம் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் 2 நாளில் ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுலேயாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக
ஒரு ஸ்பீச்சை கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ரீதியாக இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் அவர் எப்படி அந்த அரசியல் அடுத்த கட்ட நகர்வு பண்ணுறாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக தன்னுடைய இந்த இயலாமையை கடைசி ஆயுதமாக அந்த அடிதடி இந்த வன்முத்தம் தான் எடுப்பாங்க, அதுதான் எடுத்திருக்கு. இதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கக்கூட சம்பவங்களை எடுத்து மக்களுடைய உடனே வந்து ஷேர் பண்ணி கொண்டு போய் சேருங்க. அது போதும், உங்களுடைய வேலை அது போதும். மற்றதான் மக்களை பார்த்துக்கிடுவாங்க. இதையே நான் இப்போ சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது ரீசெண்டாக ராவுத்தர் இப்ராஹிம் சொன்ன விஷயம் கூட எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நான் அதை எதிர்த்து நான் வெளியே சொல்லியிருந்தேன். என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நாம் தமிழர் கட்சி சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா முண்டை கலப்பம் சொல்கிறது இதெல்லாம் வேண்டாம். அது ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். அவன் தான் ஒரு எச்சத்தனமாக பண்ணுறான்னா அதே மாதிரி நம்மளும் பண்ணுறது அநாகரிகம். ஏன்னா பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, நடுத்தரவாதிகள். ஸோ அவங்களுடைய வாக்குறுதிகளும் உங்களுக்கு வேணும். அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல முறையான ஒரு அரசியலே நீங்கள் பண்ணிட்டு இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவன் பண்ணுறான் கேட்டு அவனுக்கு திருப்பி அடிக்கணுங்கிற பயிலா நீங்களும் அதே மாதிரி வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி அவங்களுடைய சின்னத்தை கேவலப்படுத்துறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக ரொம்ப வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கு தமிழ் வச்சுக்கிறத கண்டு. நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, சென்னை சேப்பங்க ஸ்டேடியத்திலே விசில் ஊதுக்கு தடை போட்டிருக்காங்க. இப்போ அதை விட அடுத்த கட்டமாக துப்புரவு தொழிலாளர்கள் இப்போ இந்த தெருக்களில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் வருவாங்கல்ல, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சு தான் அவங்க வருவாங்க. அவங்ககிட்டையும் போயிட்டு ஒருத்தர் திமுக சேர்ந்தவர் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசிலை பிடிக்கிட்டு ஒளிப்பெருக்கி கொடுத்துருக்காரு, சவுண்ட் இதை வச்சுருங்க அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு பீதியில் இருக்காங்க, நடுக்கத்தில் இருக்காங்கன்னு இதுலேயே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால் மக்கள் எல்லாரும் விஜய் பக்கம் தான் இருக்காங்க. ஓகேவா, அதை புரிஞ்சு நீங்கள் செயல்படுங்க. அதாவது இவ்வளோ பெரிய ஆனமர கட்சியான 75 பாரம்பரிய கட்சிக்கு புதுசாக வந்து 2 வருஷம் தான் ஆரம்பித்த ஒரு கட்சி இவ்வளோக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துருக்குன்னா அப்போ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் தளபதி விஜயனுடைய அந்த மக்கள் செல்வாக்குனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதை இன்னுமே பார்த்தீங்கன்னா வளப்படுத்தணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்றவங்களுக்கு பயிரடி கொடுக்கணும், நாம் தமிழர் கட்சி இந்த சாட்டை இவனுக்கு அவனுக்குன்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே செயல்படாமல் அவனுக்கு பயிர்ப்பு நோக்கத்தில் போகாமல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக திமுக வெற்றியாக இருக்கட்டும். ஸோ அப்படி போகிற வரைக்கும் தான் உங்களுடைய வெற்றிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா, அதான் நான் இந்த இதை சொல்ல நினைக்கிறேன். ஸோ டீசெண்டான பாலிடிக்ஸை தொடர்ந்து கொடுங்க, வெற்றி உங்களை தேடி வரும். ஓகேவா, ஸோ நம்முடைய ஆதரவு எப்பவும் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு என்னுடைய மனசு வந்து நான் பேசுவேன். அதை வந்து நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா திடீர்னாப்பில் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தாரு, இப்போ எதிர்நிலையில் வந்து பேசுகிற கட்சி எதிராக பேசுகிறாரு அப்படி இப்படின்னு உங்களுடைய கருத்தில் வைக்கிங்க. ஒன்றே ஒன்று லாஸாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எல்லாரும் விஜய் அவருடைய ஃபேன்ஸாக அவர் பண்ணக்கூடிய அவர் கட்சி நடக்கூடிய எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவாக பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுத்தளத்தில் இருந்து ஒரு குடிமகனா எனக்கு இந்த அரசியலில் எனக்கு பிடிச்ச அரசியல் என்ன அப்படின்ட்டு நடுநிலையோடு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு சில விஷயங்களில் உடன்பாடு வருது. ஓகேவா, ஸோ அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நான், இதான் பொல்லாதவன், இந்த நான் பொல்லாதவன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேவா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.